அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள், நாட்டில் நீதித்துறை முழுவதையும் சிங்களமயமாக்குங்கள், சபையில் ஸ்ரீதரன் ஆதங்கம். யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கும் கைதடி பெனை அபிவிருத்தி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் கனேடிய தூதுவர் விஜயம். வங்கிகளில் மக்கள் வைப்பிலிட்டுள்ள பணத்துக்கு ஆபத்து, கட்டாயமாக்கப்படும் காப்புறுதி திட்டம். இந்திய மருந்துகளில் சிக்கல் இல்லை, மலிவான மருந்துகளை கொள்வனவு செய்வதே சிக்கல். மஹிந்த வீட்டில் திடீர் குழப்பம், மலர்கிறது புதிய கூட்டணி. அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலை சடுதியாக குறைப்பு. கிழக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக களமிறங்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் டலஸ், வெளியான அறிவிப்பு. தமிழர் நிலங்களை ஆக்கிரமித்து 71 விகாரைகள், கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் விவரண அறிக்கை கையளிப்பு. போலீஸ் அதிகாரம் தவிர்த்து இனிய மாகாண அதிகாரங்களை வழங்க தயார், தமிழ் கட்சிகளிடம் தெரிவித்தார் ரணில். தொடர்பது விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள தமிழ் நீதிபதிகள், சட்டத்தரணிகள், சட்டம் அதிபர்கள் ஆகியோரை நீக்கிவிட்டு முழுவதுமாக சிங்கள பிரதிநிதிகளை நியமியுங்கள். அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள் என சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இந்த முல்லைத்தீவு திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இடைப்பகுதியில் இருக்கின்ற வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற குருந்தூர் மலை விகாரையிலே சிங்கள பௌத்த பிக்குமார்களும் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் அவர்களும் சென்று ஒரு இனவாத ரீதியான செயல்பாட்டை அங்கு மிக பிரமாண்டமாக எடுத்து இந்த நாட்டிலே தங்களுடைய இனவாத கருத்துக்களை கக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 2023 7 செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா நேரில் சென்று குருந்தூர் மலையை பார்வையிட்டார். அங்கு அத்துமீறி அடாத்தாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை அவர் பார்வையிட்டிருந்தார். ஆனால் 2023 7 வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தனது இனவாத உறுப்பினர்களோடு சென்று அந்த அந்த சபை அன்று 4 அவர் அங்கே குழப்பங்களை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, 7 இதே சபையில், இந்த உயர்ந்த சபையிலே அவர் இனவாத ரீதியான கருத்துக்களை கக்கியிருந்தார். ஒரு தமிழ் நீதிபதி அவ்வாறான தீர்ப்புகளை வழங்க முடியாது, அவர் ஒரு தமிழ் நீதிபதியாக தன்னுடைய செயல்பாட்டை அங்கு செய்ய முடியாது. அப்படியானால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் நீதிபதிகள், தமிழ் சட்டத்திறனிகள், தமிழ் சட்டமா அதிபர்கள் இவர்களை நீங்கள் நீக்கிவிடுங்கள். இந்த நாட்டில் நீங்கள் நீக்கிவிட்டு ஒரே சிங்களமயமாக அதனை அறிவிக்கலாமே. ஏன் இவ்வாறான சிந்தனையுள்ள அரசியல் தலைவர்கள், சிங்கள தலைவர்கள் இந்த சபைக்கூடாக மிக மோசமான பதிவுகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் இந்த நாடு எங்கே செல்ல போகிறது? குறிப்பாக தமிழ் நீதிபதி தீர்ப்பு வழங்க முடியாது என்று சரவணராஜா சென்று அடாத்தாக இருக்கின்ற விகாரை தொடர்பாக, அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அவர் சொல்லக்கூடாது என்றால் இதனை யார், எந்த நீதிபதி சொல்லுவார்கள்? அப்படி என்றால் நீங்கள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தை நீங்கள் மூடிவிடுங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை, இங்கே அந்த ஆலயத்தினுடைய குருந்தூர் ஆதிசிவன் ஆலயத்தினுடைய அகழ்வுகளை முதல்ல செய்கிற பொழுது இங்கே பாருங்கள், நான் குறிப்பிடுகிறேன், இந்த சிவனுடைய சிலை இந்த இடத்திலே அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. சிவனுடைய அந்த சிவலிங்க வடிவம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் காட்டப்பட்டு எல்லாருக்கும் தெரிந்த சிவலிங்கம் இப்பொழுது காணவில்லை. விகாரை அமைக்கப்படுகிற பொழுது இந்த சிவலிங்கத்தை உடைத்தெறிந்தார்களா, அல்லது அந்த இடத்திலே இருந்த சிவலிங்கம் எங்கேயோ தாக்கப்பட்டு விட்டதா, என்ன நடந்தது என்பதை இந்த சபையினூடாக சொல்ல முடியுமா? அதற்கு முதலே இந்த ஆதிசிவன் குருந்தூர் மலையிலே இங்கே பாருங்கள், திரிசூலத்தை, அங்கிருந்த ஆதிசிவன் திரிசூலத்திற்கு சென்று வணக்கங்களை அந்த மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த மக்கள் அங்கே இருந்த ஆலயத்தோடு ஒன்றித்து வாழ்ந்திருக்கிறார்கள். 1905 HB பெல் லூயிஸ் என்கிற தொல்லியல் ஆராய்ச்சியாளர், இவர் ஒரு சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பன்னாட்டு ஆராய்ச்சியாளர். HB பெல் லூயிஸ் அவர்கள் தன்னுடைய ஆய்விலே 1905 மிக தெளிவாக சொல்லுகின்றார், இந்த குருந்தூர் மலையிலே தாங்கள் செய்த ஆய்வின்படி அங்கே ஆவுடைய சதுர ஆவுடையார் என்கின்ற சிவலிங்கமும்
நந்தியும் அங்கே கண்டெடுக்கப்பட்டு மீட்டு தாங்கள் தொல்லியல் ரீதியாக அந்த இடத்திலே ஒரு சைவ சிவாலயம் இருந்ததுக்கான உறுதிப்பாட்டை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்த பிறகும் இந்த இடத்திலே இருந்த சைவாலயத்தை இல்லை என்று சொல்லி பௌத்த விகாரை தான் அங்கே இருந்ததென கூறி இந்த உயர்ந்த சபையிலே ஒரு நாட்டினுடைய நீதித்துறையை கேள்விக்குட்படுத்தி ஒரு நீதிமானையும் நீதிமன்றத்தையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்ற அந்த உறுப்பினருடைய செயல்பாடுகள் சரிதானா? இந்த சபை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறதா? நான் இந்த உயர்ந்த சபையிலே அதனை முக்கியமாக முன்வைக்கிறேன். அதே போல இலங்கையில் இருக்கின்ற இந்து மகா சபை, இவர்கள் அகில இலங்கை சைவ மகாசபை தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட விடயங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். வடகிழக்கின் மையப்பகுதியான இறுதி யுத்தம் நடைபெற்ற வன்னி பிராந்தியத்தில் முல்லைத்தீவையின் திருவோணமலையையும் இணைக்கும் குருந்தூர் மலை எனும் சிவாலயத்தின் தமிழ் அரசர்களின் ராசதானி எச்சங்கள் அமைந்துள்ள இடத்தில் பண்டை சைவ தமிழ் வரலாற்று பூமியில் 1000 ஆண்டுகளாக சிவ வழிபாடு நடைபெற்ற இடத்தில் பூசை பொங்கல் வழிபாடுகளுக்கு பௌத்த பிக்குகளுடன் இணைந்து இலங்கை காவல்துறையினர் பல பிரயோகத்தை மேற்கொண்டு மக்களை விரட்டி அடித்துள்ளனர். அந்த இடத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்களும் அந்த இடத்திலே அன்று இருந்தார். அவரும் அங்கு போலீசாரால் தள்ளப்பட்டார். அங்கே இருந்த பெண்கள் ஆண் போலீசாரால் பிடித்து வெளியிலே தள்ளப்பட்டார்கள். அங்கே இருந்த மக்களுடைய பிரதிநிதிகள் வெளியிலே கலைக்கப்பட்டார்கள். மிக மோசமான அகோரமான ஒரு இனவாத ரீதியான செயல்பாடு அந்த மண்ணில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, இது ஒரு இந்த நாட்டினுடைய இன ஒற்றுமையை அல்லது நல்லிணக்கத்தை கொண்டு வருமா? நாங்கள் வரிகளை பற்றி பேசுகிறீர்கள், இந்த சபையிலே நீங்கள் ஒவ்வொரு சட்டங்களை பற்றி சொல்லுகின்றீர்கள். ஆனால் எந்த சட்டமும் வரிகளும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒற்றுமை, இந்த மக்களிடம் ஒரு இன ஒற்றுமை, பொருளாதார ரீதியான ஒற்றுமை இல்லாத வரைக்கும் எவ்வாறு நீங்கள் இந்த நாட்டை வளர்த்தெடுத்து செல்ல போகிறீர்கள்? நல்லிணக்கம் ஏற்படாத வரைக்கும், அவருடைய மதங்களை மதிக்காத வரைக்கும், அவருடைய கோயில்களை இடித்து அந்த இடங்களில் நீங்கள் புத்த விகாரைகளை கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வாறு சாத்தியமானது? ஆகவே இந்த விடயத்தை குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி இந்த சபையிலே சரத் வீரசேகர் அவர்கள் உரையாற்றிய அந்த உரையையும், அதே நேரம் அவர் இந்த போலீசார் குருந்தூர் மலையிலே நடந்து கொண்ட அகோரமான மிகவும் அப்பட்டமான அத்துமீறல் நடவடிக்கைகளையும் இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கண்டிக்கிறேன். மிக முக்கியமாக நீதிவான்கள், தமிழ் நீதிவான்களுடைய செயல்பாடுகளை மதிக்க பழகுங்கள். நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய நேரம் 12 நிமிஷம். தயவு செய்த நேரத்தை தாருங்கள். நான் நினைக்கிறேன் இதற்கு முதலே அத்துலத் முதலி அமைச்சராக இருந்த காலத்தில் கூட அவர் ஒரு செவியிலே சொல்லியிருந்தார். ஏஜே வில்சன் அவர்கள் அதை தன்னுடைய புத்தகத்தில் பிரேக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்கிற புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் நீதிபதிகளுக்கு கார்களையோ அல்லது வீடுகளையோ வாங்கி கொடுப்பதன் மூலம் இந்த நாட்டில் தீர்ப்புகளை எழுதிக் கொள்வோம் என்று. அவ்வாறான தீர்ப்பெழுதுகிற நீதிபதிகள் தான் உங்களுக்கு தேவை என்றால் இந்த நாட்டில் நீதி ஒருபோதும் வாழப்போவதில்லை, நியாயமான தீர்வுகள் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த சபையிலே இருந்த சரத் வீரசேகர் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் கண்டனத்துக்குரியதும், இந்த நாட்டிலே அனைவரும் பலவேறு சட்டத்தரணிகள் ගරු වේලුකුමාර මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 5ක කාලයක් තියෙනවා. யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கும் கைதடி பணி அபிவிருத்தி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் விஜயத்தினை மேற்கொண்டு பார்வையிட்டார். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்டு பார்வையிட்டுள்ளார். இதன்போது நூலகத்தில் யாழ் மாநகர ஆணையாளர் ஜெயசீலன் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் போல்ஸை வரவேற்று கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பில் யாழ் பொதுசன நூலக நூலகர் உள்ளிட்ட சில உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் போல்ஸ் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள பணி அபிவிருத்தி சபையின் ஆராய்ச்சி கூடத்தை பார்வையிட்டார். மேலும் பெனி அபிவிருத்தி சபையினுடைய பனிசார் உற்பத்தி பொருட்களினையும் கனேடிய தூதுவர் ஆர்வத்துடன் பார்வையிட்டதோடு சில முக்கிய பொருட்களினை தனது கைத்தொலைபேசியிலும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் பெனி அபிவிருத்தி சபையினுடைய எதிர்கால செயற்பாடுகள், புதிய பனிசார் உற்பத்தி பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கான நிதியுதவிகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது பெனி அபிவிருத்தி சபையின் தலைவர், உதவி பணிப்பாளர், சந்தைப்படுத்தல் முகாமையாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள நிலையில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடினர்.
வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சிறந்த யோசனையை தாம் தற்போது முன்வைத்துள்ளதாகவும் அதனை முன்னெடுத்து செல்வதா இல்லையா என்பதை தமிழ் கட்சி தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதற்கு முன்னர் விருப்பம் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த ஜனாதிபதி தான் ரணில் விக்ரமசிங்கே என்றும் ரணில் ராஜபக்ச அல்ல எனவும் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவே தாம் விரும்புவதாகவும் அவர்களால் அரசியல் ஆதாயங்களை பெறுவது தனது நோக்கமல்ல எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சி தலைவர்களும் முழுமையான அதிகார பகிர்வுக்கு இணங்கினால் மாத்திரமே அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு தாம் ஒருபோதும் அநீதி இழைக்கப் போவதில்லை எனவும் அவர்களுக்காக மேலும் ஏதாவது செய்ய வேண்டுமாயின் கலந்துரையாடல் மற்றும் இணக்கப்பாட்டின் மூலம் பாராளுமன்றத்தின் முழுமையான ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டுமென ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பிலான பரிந்துரைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரங்கள் தவிர பிரேரணையில் முன்வைக்கப்பட்டுள்ள ஏனைய அனைத்து அதிகாரங்களையும் வழங்க முடியும் எனவும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போலீஸ் அதிகாரங்களை வழங்க முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகார பகிர்வுக்கான அடிப்படை செயற்பாடுகள் நிறைவடைந்ததன் பின்னர் மாகாண சபைகளின் செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள உத்தேச சட்ட மூலம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. பிரதேச செயலாளர்கள் நியமனம், கல்வி தொழிற்பயிற்சி மற்றும் உயர்கல்வி, விவசாய புத்தாக்கம் மற்றும் தொழிற்சாலைகள், சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்பிலான சட்ட மூலங்களை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கும் போது சில விடயங்கள் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடமே இருக்கும் என்பதோடு அந்த விடயங்கள் தொடர்பில் சட்ட ரீதியாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்துக்கான வரைவு அரசியலமைப்புக்கு அமைவானதா என்பதை அறிய சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் நல்லிணக்கத்துக்கான தேசிய செயற்திட்ட வரைவை விரைவில் அமைச்சரவை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பணிப்பாளர் நாயகம் நியமனத்தை தொடர்ந்தே உண்மையை கண்டறியும் பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் அதற்குரிய தரப்பினர்களின் கருத்துக்களை தேவையான பிரதான பணியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் அதற்குரிய சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பின்னர் உரிய முறையான பொறிமுறை ஆரம்பமாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது பற்றி தமிழ் எம்பிக்கள் இங்கு கேள்வி எழுப்பிய நிலையில் எந்த விதத்திலும் வடக்கு கிழக்கை இணைப்பதற்கான ஏற்பாடோ அது குறித்த கலந்துரையாடல்களோ அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கில் நீதி நிலைநாட்டும் செயற்பாடுகளில் வெளிநாட்டு நீதிபதிகளை ஈடுபடுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் தெற்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளில் நடைமுறையில் உள்ள முறைமைகளுக்கமைய வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களின் அறிக்கைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் மூலம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு காணாமல் போனோர் தொடர்பாக ஆராயும் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்ற 21,374 முறைப்பாடுகளில் இதுவரை 3,462 முறைப்பாடுகள் விசாரணை நிறைவடைந்துள்ளதாகவும் ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகத்துக்கு காணாமல் போனோர் தொடர்பிலான முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. தமிழ் எம்பிக்கள் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் அது தொடர்பில் அவர்களிடத்திலுள்ள தகவல்கள் உண்மையை கண்டறிவதற்கான இடைக்கால பொறிமுறைக்கான செயலகத்துக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தினார். ஊழல் ஒழிப்பு சட்டம் ஜூலை 19 பாராளுமன்ற குழுநிலை திருத்தங்களுக்கு உட்படுத்தப்படும் எனவும் உயர்நீதிமன்றத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் பரிசீலிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக அரசாங்கத்தின் தற்போதைய வேலை திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி விடயங்களை தெளிவுபடுத்தினார். வடக்கு மற்றும் கிழக்கில் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டங்களாக பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்தியில் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் பசுமை ஹைட்ரஜனின் ஊடாக கொழும்பு துறைமுக நகரத்தின் கவர்ச்சி அதிகரிக்கும் திட்டம் குறித்தும் ஜனாதிபதி விளக்கினார்.
பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்தி மூலம் பிராந்தியத்தின் புதுப்பிக்கத்தக்க பலிசக்தி திறனை பயன்படுத்துவதே வடக்கின் அபிவிருத்தி திட்டத்தின் விசேட நோக்கமாகும். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்க்கவும் கொழும்பு துறைமுக சந்தையை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதோடு பூநகரை புதிய நகரத்தை புதுப்பிக்க பலிசக்தி பொருளாதார மையமாக பெயரிட்டு இத்துறையில் வலுவான வளர்ச்சியை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் வடக்குக்கு நீர் திட்டத்தின் கீழ் பூநகரி ஏரி அபிவிருத்தி, யாழ்ப்பாணத்துக்கு நன்னீர் வழங்கும் நதிநீர் திட்டம், இரணைமடு நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவை அதிகரிப்பது, சிறிய குளங்களின் புனரமைப்பு, காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் வவுனியா மற்றும் பலாலி விமான நிலைய அபிவிருத்தி திட்டம், வடமாகாணத்தை தென்னிந்தியாவையும் இணைக்கும் படகு சேவை, காங்கேசன்துறை, பரந்தன் மற்றும் மாங்குளம் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு விளக்கினார். வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் சுற்றுலா தலங்களின் அபிவிருத்தி, மன்னார் கோட்டை மற்றும் தீவுகள், காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் வடமராட்சி பிரதேசத்தில் சுற்றுலா படகு சவாரி திட்டம், வன்னி மாவட்டத்தில் தென்னை பயிற்சிக்கை ஊக்குவித்தல் மற்றும் பல்கலைக்கழக நகரமாக யாழ்ப்பாண நகரத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் குறித்து வடக்கு மற்றும் கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அமைச்சர்களான சுசில் பிரேமஜயந்த, பிரசன்ன ரணதுங்க, விஜயதாச ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர்களான சுரேன் ராகவன், வியாளேந்திரன், சந்திரகாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சம்பந்தன், சுமந்திரன், விக்னேஸ்வரன், அங்கஜன் ராமநாதன், செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், ஸ்ரீதரன், சித்தார்த்தன், சாணக்கியன், தவராசா கலையரசன், திலீபன், கருணாகரன் உட்பட பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் உறுப்பினர்களும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். Joint statements with India. Now we are saying this just before you go to India. Joint statements, all three were made with India. And the joint statement said, we'll implement the 13th Amendment in full. Not full minus police powers, no. He said 13th Amendment in full and building upon it so as to achieve meaningful devolution. So there were two issues that were considered. One, that it has not been implemented in full yet and that will be done. Second concession is that it is not meaningful. That is why it will be made meaningful. Even if you implement it in full, it is not meaningful devolution. That will be built upon in such a way as to achieve meaningful devolution. Not once, not twice, 3 times joint statements were made with India. Now that was the position of UPFA government. Now under the in the last parliament when you were chairman of the steering committee of the Constitutional Assembly, the Prime Minister was a member of the steering committee. 1, 2, 3, 4. 4 cabinet ministers who are here were all members of the steering committee. Mr. Sampadan and I were there. On devolution, we arrived at certain measure of agreement. In fact, Honorable President Ranatunga and Honorable Susil Premajan and another member, a 3-member ad hoc committee made a report also. I have that also, yes. Made a report also. So, we arrived at fair amount of consensus on that. There was a subcommittee on devolution of police power, in which Honorable Namal Rajapaksa was also a member, and they gave a report on how that can be devolved. All that was achieved. So now to go back and say exception of police powers and then safeguard full powers doesn't seem a meaningful effort at all. They going back on promises by both sides, both the UPFA at that time and the current hybrid government. Okay. Firstly, I am Ranil Wickramasinghe, not Ranil Rajapaksa. So I am not bound by. I am not going to say what President Rajapaksa did, but I do go along with him saying that there has to be full implementation of the 13th Amendment. But in the discussions we had earlier, when I mentioned full implementation, there was a big outcry and we decided that we'll go ahead and take up police powers later. So you got to decide on that. Rest of it, I have asked you all to be in a committee to work with Susil Premajayantha, Minister Prasanna Ranatunga, both of whom are there, so you can finish all the details with them. I read the report that you all had done
even 2 days ago. I am in agreement with that. I haven't seen Namal Rajapaksa's report. So both of them, and there is the Minister for Justice. So we have to decide whether we are going ahead with this, whether you all want to go ahead with this or not, because we have to draft the legislation. Then other bills are what we have done. And third, I have put one to catch up with any. I think you, there are any matters belong to the provinces which is being administered by the center, we'll take it back to the provinces. So we are prepared. I think the disagreement seems to be only on what we do with police powers. Everything else is there. So our position is that there was a deadline that you gave, 4th of February, nothing happened. Then you said before last meeting, you said before end of July. None of that is listed here, can be done before end of July. Right? So we don't want to be party to something that is indefinitely strung along the way. But we are not opposed to you implementing any of these things. No, as far as we are concerned, as far as I am concerned, I didn't say I am going to implement everything. I said the proposal will be given to you before 31st July. And now I have given the proposals. So question is, do we go ahead with it or not? Do you want to support it or not? No, do you want to talk it or not? No, these proposals we don't accept as genuine power sharing proposals. But I have not. We will not stand in the way. We will not stand in the way of government implementing this. I am going to talk to the other party leaders before I have to speak to you. Next round will be them. If they want to go beyond this, I have no problem. So we will tell them this is what is on. If do you want this, do you want it less or do you want it more? I will not give it less. But if everyone agrees to give more, I will add it. I mean, why should I take this thing? But remember what I offered you in 2005 when you rejected. Don't do the mistake again. That's all that I can tell you. As far as I am concerned, these proposals will be put forward to all the party leaders. He is the one who rejected. Huh? You all also rejected. He also rejected. All rejected. No. So anyway, what am I going to do? We will we'll discuss with them. And we'll draft the constitutional amendments with the other political parties, as you know, subject to agreement by leaders of the parties in parliament. And when that is done, we will go ahead. The bills we can pass anyway. We will pass the bills establishing all this. As far as the constitution, we will finally draft and put it to parliament, and that the parliament must either pass it or they must reject it. I haven't got 2/3, but I am determined to solve this issue. So all the other matters also will be put down. Where there is regulation, there will be regulations. Where there are laws, there will be laws. Where there is constitutional amendments, we will present the constitutional amendments. I am prepared to go all that way. Let me put forward my party's position. We are of opinion that anything that strengthens the 13th Amendment and is going to be put into operation is the immediate need of the country at the moment. So therefore, everything that promotes that should be attended to, and as soon as possible, the provincial councils should come into effect. So you give us your views on it, because the ministers' committee will start sitting in about 2 weeks' time, and we'll tell all of you, those who want to come can come, others won't come. And in the meantime, I will also speak with the other party leaders and find out what their views are, and come along. We have no difficulty at that. But I am trying to resolve, at least I am going most of the way. If you don't want it, we appreciate the efforts you're trying to solve this issue once and for all. And as you said earlier in your speeches, that there is a short-term solution and a long-term solution. And I believe this is the immediate solution that we could all come into consensus. And we will support you on this immediate solutions. வங்கிகளில் உள்ள வாடிக்கையாளர்களின் வைப்பு பணத்தை பாதுகாக்கும் வகையில் காப்புறுதி திட்டம் ஒன்று கட்டாயமாக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் உள்ள வங்கிகளில் மக்கள் வைப்பிலிட்டுள்ள பணத்துக்கு ஆபத்து என பல தரப்பினரும் கூறி வந்த நிலையில் இந்த விடயம் சர்ச்சை நிலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். வங்கிகள் விசேட நியதிகள் சட்டமானது முழு நாட்டினதும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மிக முக்கியமானதாகும். அந்த வகையில் இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்புக்கே முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. முன்பு இல்லாத வகையில் பலமான சட்ட ஏற்பாடுகளை தயாரித்து அதனை முன்னெடுக்க திட்டமிட உள்ளது. எமது நாட்டில் 5,72,00,000 வங்கி வாடிக்கையாளர்கள் காணப்படுகின்றனர். அவர்களின் 15 டிரில்லியன் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளது. அந்த நிதி பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் பாதுகாப்பு தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் முன்வைக்கப்பட்டன. சில நிதி நிறுவனங்கள் பலவீனமடையும் போது வாடிக்கையாளர்கள் முகம் கொடுக்க நேரம் நிலையை நாம் கடந்த காலங்களில் அவதானித்துள்ளோம். அந்த வகையில் புதிய சட்டத்தின் மூலம் நிதி நிறுவனங்கள் அவ்வாறு பலவீனமடையுமானால் மத்திய வங்கியானது அதில் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். முறையான வேலை திட்டத்தை மத்திய வங்கியால் அது தொடர்பில் முன்னெடுக்க முடியும். அந்த வகையில் அனைத்து வங்கிகளும் தனது வாடிக்கையாளர்களின் வைப்பு பணத்தை பாதுகாப்பதற்கு காப்புறுதி ஒன்று நடைமுறைப்படுத்துவது அவசியமாகும். இந்த சட்டத்தின் மூலம் அதனை மேற்கொள்ள முடியும். வங்கி வாடிக்கையாளர்களும் அவர்கள் வைப்பிலிடும் பணமும் இதன் மூலம் பாதுகாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் கண்புரை சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நோயாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கான கண்புரை சத்திர சிகிச்சையினை யாழ் போதனா வைத்தியசாலையில் முற்றிலும் இலவசமாக மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களுக்கான சத்திர சிகிச்சைகள் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்திய கலாநிதி மெலரவன் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இக்கண்புரை சத்திர சிகிச்சை திட்டமானது ஐக்கிய ராஜ்ய நிறுவனத்தினால் ஒருங்கிணைக்கப்படுவதுடன் சத்திர சிகிச்சைக்கான கண்வில்லிகளும் சத்திர சிகிச்சை நுகர்வு பொருட்களும் மற்றும் மருந்து பொருட்களும் மலேசியாவை சேர்ந்த அலாகா மற்றும் ஆனந்தா நிறுவனத்தினரால் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலக பிரதேசத்தில் வசிக்கும் கண்புரை சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நோயாளர்களை தெரிவு செய்யும் இலவச கண் பரிசோதனை முகாம் எதிர்வரும் 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 சனிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற உள்ளது. அதேபோன்று பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவினை சேர்ந்த கண்புரை சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நோயாளர்களை தெரிவு செய்யும் இலவச மருத்துவ முகாம் எதிர்வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் பருத்தித்துறை ஆரம்ப சுகாதார மருத்துவ பிரிவிலும் நடைபெற உள்ளது. குறித்த முகாமில் கண்புரை சத்திர சிகிச்சைக்கு தெரிவு செய்யப்படும் நோயாளர்களுக்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளும் தேதி பின்னர் அவர்களுக்கு அறிய தரப்படும். கண்புரை சத்திர சிகிச்சைக்கு தெரிவு செய்யப்படும் நோயாளர்களை அந்தந்த பிரதேசத்துக்குரிய வைத்தியசாலைகளில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து வருவதற்கும் சத்திர சிகிச்சை முடிவடைந்த பின்னர் மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து அவர்களது பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு கூட்டிச் செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் சுகாதார திணைக்களத்தினரால் இலவசமாக மேற்கொள்ளப்படும். எனவே கண்புரை சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய தேவையுடைய நோயாளர்கள் மேற்படி பரிசோதனை முகாமில் கலந்து கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்யுமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார். இந்தியாவிலோ அல்லது இந்திய மருந்துகளிலோ பிரச்சனைகள் இல்லை, மாறாக மலிவான மருந்தை இறக்குமதி செய்வதில்தான் சிக்கல் உள்ளது என சுகாதார வல்லுநர் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுகாதார விவகாரம் தொடர்பாக சுகாதார அமைச்சுக்குள் கூட்டு கலந்துரையாடல்கள் எதுவும் இடம்பெறவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக அந்தந்த துறைகளுக்கு பொறுப்பான துணை பணிப்பாளர் ஜெனரல்கள் அவர்கள் நினைத்தபடி செயற்பட்டனர். சுகாதார அமைச்சர் அவர்களின் உரிமையை மாற்றுவதற்கு இந்த விளைவும் இல்லை. இறுதியில் எங்கள் முறைப்பாடுகள் அனைத்தும் பட்டியல் வைக்கப்பட்டன. இதன் விளைவாக உடல்நல பிரச்சினை மிகவும் பெரியதாக மாறியது. இறுதியில் பங்குதாரர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி மத்தியஸ்தம் செய்வார் என்று நாங்கள் நினைத்தோம். சுகாதார அமைச்சில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒரு சிலருடன் அவர் கலந்துரையாடினார். பிரச்சனை இல்லை என்று சொல்பவர்களுடன் சேர்ந்து எப்படி பதில் கண்டுபிடிப்பது? இந்திய மருந்துகளை நிறுத்திவிட்டு அதிக விலையுடன் கூடிய ஐரோப்பிய மருந்துகளை கொண்டுவர முயற்சிக்கும் குழுவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டது. பிரச்சனை இந்தியாவோ அல்லது இந்திய மருத்துவமோ இல்ல. இந்தியாவில் உள்ள மிக மோசமான சிறிய கடைகளில் மருந்துகளை வாங்க வேண்டும் என்று இந்தியா சொல்லவில்லை.
நோயாளிகளை பரிசோதிக்காமல் அழைத்து வந்து கொள்ளுங்கள் என்று இந்தியா சொல்லவில்லை. முன்னாள் சுகாதார அமைச்சகத்தின் சில ஆலோசகர்கள் ஐரோப்பிய மருந்துகளை பயன்படுத்தி இந்திய கடன் வரிசையில் இருந்து மருந்து பெறும் முறையை மிகவும் சிக்கலாக்கினர். அவர்கள் இந்திய மருந்துகளை இறக்குமதி செய்வதை நிறுத்த விரும்பினர். அமைப்பை எளிமைப்படுத்த அரசு தலையிடவில்லை. சுகாதார அமைச்சர் தலையிடவில்லை. இறுதியாக கணினி சிக்கலானது. மேலும் பதிவு இல்லாமல் மருந்துகளை கொண்டுவர வழிகள் பிறந்தன. கடந்த 18 மாதங்களில் சுமார் 1300 வகையான மருந்துகள் பதிவு செய்யாமல் கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் தான் மருந்துகளில் பல சிக்கல்கள் ஏற்பட தொடங்குகின்றன. இந்தியாவை கைவிட்டு ஐரோப்பிய சந்தைக்கு செல்லக்கூடாது என்பதே பதில். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இணைந்து புதியதொரு அரசியல் கட்சியை உருவாக்குவதற்கு முயற்சித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அரசில் பதவிகளை வகிக்கும் மொட்டு கட்சி உறுப்பினர்களும் மேலும் சில மொட்டு கட்சி உறுப்பினர்களும் இணைந்து இந்த கட்சியை உருவாக்க உள்ளனர் என தெரிய வருகிறது. இதற்கான ஒருங்கமைப்பு பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா மேற்கொண்டு வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் இருந்த முக்கிய புள்ளியொருவரும் இதன் பின்னணியில் செயற்படுகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் இருவரும் இணைந்து ராஜகிரிய பிரதேசத்தில் அலுவலகம் ஒன்றை நடத்தி தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நோக்கில் இந்த அரசியல் கட்சி ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தியாவசிய உணவுப் பொருளான கோதுமை மாவின் விலையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செரண்டிப் மற்றும் பிரேமா கோதுமை மாவின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் மாவுக்கு 10 ரூபாவினால் இந்த விலை குறிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த விலை குறிப்பானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருத்துவர்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநரால் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நாகரிகமற்ற நடத்தை கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தகவல்கள் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு கிளைகளில் இருந்தும் தனிப்பட்ட நபர்களாலும் குறிப்பாக நிர்வாக தரத்தில் உள்ள உத்தியோகத்தர்களாலும் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. ஆளுநரின் இவ்வாறான நடத்தையானது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தர வைத்தியர்களிலும் திருப்தியற்றதும் விரும்பத்தகாததுமான சூழலை உருவாக்கியுள்ளது. கடைசியில் இது சிறந்த சேவையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை தீர்க்கும் வகையில் சங்கத்தின் நிறைவேற்று குழுவின் தலையீட்டை கிழக்கு மாகாண கிளை வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தமது அங்கத்தினர் மீதான ஆளுநரின் இதுபோன்ற நடவடிக்கைகளுமானால் தாம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இறங்கப் போவதாக கிளைகள் எச்சரித்துள்ளதாகவும் ஆளுநரால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளை பகிஷ்கரிப்பதில் இருந்து இது ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த பின்னர் கிழக்கு மாகாண வைத்தியர்கள் மீதான உங்களது நடத்தைகளை மீளாய்வு செய்யுமாறு தங்களை வேண்டிக் கொள்வதற்கு தமது நிறைவேற்று குழு ஏகமனதாக முடிவெடுத்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆளுநருக்கு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தாங்கள் எவ்வித சாதகமான முன்னெடுப்புகளையும் எடுக்காவிட்டால் உங்களது எதிர்கால செயற்பாடுகளுக்கு எதிராக கிழக்கு மாகாண கிளை முன்னெடுக்கும் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு நாம் பக்கபலமாக இருப்போம் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதற்கு முன்னர் காத்தான்குடி கல்வி வெளிய அதிகாரி ஒருவர் இடமாற்றப்பட்டது தொடர்பில் கிழக்கு மாகாண அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர் அமைச்சர் நசீர் அகமதும் ஆளுநரை கண்டித்திருந்தார். சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட காரணங்களுக்காக அமைச்சர் கெஹலியவுக்கு எதிராக குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்தனர். தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் தேர்தலை தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுவதால் தேர்தலில் பங்கேற்ற அரச பணியாளர்களுக்கு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் முறையாக வழங்கப்படவில்லை. சில அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற துணை நிறுவனங்களினது ஊழியர்களுக்கு உரிய விடுமுறை கூட கிடைக்கவில்லை. அவர்களது சேவை காலம் முழுவதையும் பாதிப்பதாகவும் இந்த நிலைமைக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை. அரசாங்கம் சுற்று நிரூபம் வெளியிட்டும் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முடியாதது ஏனென்று வினவுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மேலும் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாக பல தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர மக்கள் பேரவையின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமவை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மேலும் சுதந்திர ஜனதா சபை தனக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளவர்களுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கு தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல தெரிவித்தார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும ஊழலற்றவர். அவர் நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பதவியை வகிக்க மிகவும் பொருத்தமானவர். எனவே அவரை நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சுதந்திர மக்கள் பேரவை மிகவும் வெற்றிகரமான வேலை திட்டத்தை கட்டியெழுப்பியுள்ளதாகவும் அதற்கேற்ப நாட்டில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் அரசியலமைப்பை மாற்ற தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.